கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்த 68 வயதான விஜய் ரூபானி லண்டனில் உள்ள தனது குடும்பத்தாரை பார்ப்பதற்காக ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த போதுதான் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்தியாவின் அடுத்த பிரதமராக கூட வருவதற்கு வாய்ப்பு இருப்பவர் என சொல்லப்பட்ட டெல்லி அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மகனான சஞ்சீவ் காந்தி கடந்த 1980ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி டெல்லி சப்தர்ஜங் விமான நிலையத்திற்கு அருகே விமான சோதனை ஓட்டத்தின் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ஒருவேளை அவர் உயிருடன் இருந்திருந்தால் இந்தியாவின் அரசியல் பாதையே மாறியிருக்கும் என வலுவாக சொல்பவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் குவாலியர் ராஜ குடும்பத்தின் உறுப்பினராகவும் காங்கிரஸ் கட்சியின் அசைக்க முடியாத சக்தியாகவும் இருந்த மாதவ்ராவ் சிந்தியா கடந்த 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூர் மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஈடுபடுவதற்காக சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விமான விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருந்தார். தெலுங்கு தேசம் கட்சியின் முக்கிய தலைவரும் அப்போது மக்களவை சபாநாயகராகவும் இருந்த CMG பாலயோகி கடந்த 2002ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் ஹெலிகாப்டரில் பறந்து கொண்டிருந்த போது நடுவானில் ஏற்பட்ட எந்திர கோளாறு காரணமாக விழுந்து நொறுங்கிய விபத்தில் அவர் உயிரிழந்திருந்தார். அருணாச்சல் பிரதேச மாநிலத்தின் முதல்வராக இருந்த டோர்ஜி காந்து கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி ஹெலிகாப்டரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது சீன எல்லைப் பகுதியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். அவர் உயிரிழந்த 5 நாட்களுக்கு பிறகுதான் அவரது உடலே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அளவிற்கு அடர்த்தியான காட்டுப்பகுதியில் அந்த விபத்து ஏற்பட்டது. ஆந்திர மாநிலத்தின் அரசியலில் மிகப்பெரிய திருப்பம் என்றால் அது ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக இருந்த YS ராஜசேகர ரெட்டி அவர்களின் மரணம்தான். கடந்த 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி நல்லமாலா மலைப்பகுதியில் இவரது ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி இவரது உயிரை குடித்தது. ஆயிரக்கணக்கானவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதற்கு பிறகுதான் விபத்து நடந்த இடமே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரும் ஹரியானா மின்சாரத்துறை அமைச்சராகவும் இருந்த OP ஜிண்டால் கடந்த 2005ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் சாகரன்பூர் மாவட்டத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான சங்கர் தயாள் சர்மாவின் மகனான முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேந்தர் சிங்கும் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் என்பது இரட்டை சோகம். கடந்த 1979ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரான குர்னம் சிங் டெல்லியில் விமான விபத்தில் உயிரிழந்திருந்தார். கடந்த 1965ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தின் 2வது முதல்வர் என்ற பெருமையை பெற்ற பல்வந்த் ராய் மேத்தா 1965ஆம் ஆண்டு போரின் போது பாகிஸ்தான் விமானப்படை தவறுதலாக நடத்திய தாக்குதலில் இவர் பயணித்த பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதில் மேத்தாவும் பரிதாபமாக உயிரிழந்திருந்தார். நடிகை சௌந்தர்யா தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் கோலோச்சி வந்த நடிகை சௌந்தர்யா பாரதிய ஜனதா கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்த நிலையில் தனது சகோதரருக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட ஹெலிகாப்டரில் பயணம் செய்த போது கடந்த 2004ஆம் ஆண்டு விபத்தில் சிக்கி உயிரிழந்திருந்தார். இது போன்ற பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள த கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.